வணக்கம். அங்கே செய்திகள் பார்த்து கொண்டிருப்பவர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவரே. கத்தரிக்காய் கூடையில் உருளைக்கிழங்கு சென்றதால் கடும் கோபத்தில் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கை ஒட்டிவிட உருளைக்கிழங்கு உருண்டோடி விட்டது. அது எங்கு உருண்டது என்று கடைக்காரர் தேடியும் கிடைக்காததால் சிறப்பு படை அமைத்து தேட மேல்முறையீடு செய்துள்ளார். மிகவும் சூடான ஒரு வடை செய்தி. இன்று நடைபெற்ற கிளியின் சுயம்வரத்தில் பங்கேற்று வெற்றி பெற்ற காகம் மாலை மாற்றும் நேரத்தில் போலீசால் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. அதனால் சுயம்வரம் கலவரமாகிவிட்டது. மேலும் விசாரணையில் அந்த காகம்தான் பாட்டி சுட்ட வடையை கவ்விச் சென்றதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. தூங்கிட்டு இருக்க என்னோட செய்தி அப்படி என்னோட செய்தி உடலாரி அண்ணையா அன்னை காக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுனே. அண்ணே காக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுனே. ஆமால இப்போ அதுக்கு என்னால அண்ணே காக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுனே. ஆமால இப்போ அதுக்கு என்னால அண்ணே அந்த காக்காவை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமாண்ணே? காக்கா வடையை தூக்கி போயிடுச்சு. அதனால் இப்போ என்னால் அதுக்கு அந்த வடையை தூக்க பிளான் போட்டதே நான் தானே. என்னாலே சொல்லுத இத்தனை நாள் ஒருத்தருக்கும் தெரியாத புது கதையாக சொல்லிட்டு இருக்க. ஆமாண்ணே இந்த மனுஷ பயில் வந்து பாட்டி சுட்ட வடையத்தான் வச்சு தினம் பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சு அடித்து தூக்கி போட்டுருவானுவேன். அதனால தானே நானும் காக்கா அண்ணாத்தையும் சேர்ந்து பிளான் பண்ணி பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டோம்னே. இத்தனை நாள் அது ஒருத்தருக்கும் தெரியாத ரகசியமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்ட்டு தானே சொல்கிறேன். வானே போய் நம்ம காக்கா அண்ணாத்தையும் உடனே ஜெயிலில் பார்ப்போம். நாங்களே நீ மட்டும் போல. நண்பா உன்னை பார்க்கவே முடியலையே. இந்த குளத்தில் பார்க்கவா நண்பா? இத்தனை நாளாக நம்ம ஸ்டோரியை மறைச்சே வச்சுருந்தோம். ஐயோ பாவம், ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் வந்தது காக்கா அண்ணாச்சிக்கு. இன்னைக்கு களியை திங்குறேன்னு எனக்காக கஷ்டப்பட்டு வடையை கவிட்டு வந்தேனே. இன்னைக்கு நீயே மாட்டிக்கிட்டேனே. எல்லாரும் காக்காவை நினச்சி என்ன போல் வருத்தப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. பார்க்குறீங்க எல்லாரும், ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்களே. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே, இல்லைன்னா எனக்கு காக்கா அண்ணாச்சி மாதிரி ரொம்ப கவலையாகி போயிடும்ல.